ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா புரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் எப்போ 1000 கோடி வசூல் வரும்? 1000 கோடி வசூல் வருமா வராதா? ஏன் இது வரைக்கும் வரலை? தமிழ் சினிமாவிலேருந்து எப்போதுமே 1000 கோடி வசூல் வரவே வராதா? இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோங்க. எதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா முக்கியமாக சொல்லப்போனால் ட்விட்டர் இந்த சைட் போனீங்கன்னா, மற்ற இண்டஸ்ட்ரி அதாவது தெலுங்கு சைடில் இருக்கிற ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா ட்ராவல் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 1000 கோடி வசூல் வரவே இல்லை. சாம்பார் உட்டு ஸோ அந்த ரேஜ் ட்ராவல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சில பதில்களும் இருக்குது. அப்புறம் தமிழ் சினிமாவில் என்ன காரணத்தால் 1000 கோடி வசூல் இது வரைக்கும் வரல, இனிமேலாவது வருமா அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் தரமான படங்கள் வருதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் தரமான படங்கள் வருது. புதிய புதிய முயற்சிகள் ஸோ எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த கட்டமைப்பு அது எப்படி சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அதர் இண்டஸ்ட்ரி பாருங்களா, முக்கியமாக சொல்லப்போனால் தெலுங்கு சைடில் பாருங்கள், சூற மொக்க படமாக இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஃப்ளாப் படத்துக்கு ஈக்குவலாக அந்த படம் இருக்காது. நான் அது எந்த படம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஆனால் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு ப்ரொமோட் பண்ணி அந்தளவுக்கு பில்டப் பண்ணி குறைஞ்சது ஒரு 500 கோடி வசூல் வச்சு தேற்றி விட்ருவாங்க. மேக்ஸிமம் அவங்க டார்கெட்டே பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்கிற எல்லா படமும் பேன் இண்டியா 1000 கோடி வசூல் பண்ணணும், அந்த ரேஞ்சு தான் எடுக்கிறாங்க. அது என்ன கதை, குப்பை கதைலாம் கணக்கே கிடையாது. அது குப்பை கதையாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா, அது பில்டப் பண்ணி அப்படி அது ஓவராக ஹைப் பண்ணி அந்த படத்தை மக்களை ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வர அளவுக்கு அந்தளவுக்கு அங்கே வேலை நடக்குது. இத்தனையும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்களுடைய அனுபவத்தில் பாதி கூட கிடையாது. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரஜினி சார் அப்படின்ற ஒரு இமயம், இந்தியாவிலேயே ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு இமயம், அவரே நம்மக்கிட்ட தான் இருக்கிறாரு. அப்புறம் அஜித் சார், விஜய் சார், இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தெலுங்கு சைடில் இருக்கிற ஹீரோக்களுக்கு இப்போ ஒரு டாப்பில் இருக்கிறாங்க, சின்ன சின்ன எங்க ஹீரோலாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சார், விஜய் சார் அனுபவத்தில் பாதி கூட கிடையாது. ஆனால் இவங்க படத்துங்களை தாண்டி அந்த படங்கள் அப்படி போயிட்டுருக்குது. அந்த படங்கள் வரும்போது இவங்க படங்கள் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி மாதிரி நிற்குது காலநிலை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த சைடில் கட்டமைப்பு அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அங்கே ஒரு தேவாரா அப்படின்ற ஒரு படம் வருது, என்டிஆர் படம். என்டிஆர் அப்படின்ற ஒரு ஹீரோ தெலுங்கு சைடில் மட்டும்தான் அவர் ஒரு பெரிய ஹீரோ இருக்கிறாரு. பெரிய ஹீரோக்குன்னு கிடையாது, ஒரு சின்ன ஹீரோ தான். ஒரே ஒரு படம் தான் RRR அப்படின்ற படத்தில் தான் இந்தியா ஃபுல்லாக அவர் தெரிய வராரு. முதல்ல அந்த RRR ராஜமௌழி படம், அதனால தான் RRR படம் இந்தியா முழுவதும் தெரிய வருது. அந்த படத்தில் நடித்ததால தான் என்டிஆர் அப்படின்ற ஃபேஸ் நிறைய ஆடியன்ஸுக்கு தெரிய வருது. நம்ம தமிழ் சைடில் மேக்ஸிமம் நிறைய பேர் தெரியாது. தெலுங்கு ஹீரோனா சிரஞ்சீவி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நாகார்ஜுனா சொல்லுவாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. என்டிஆர் அப்படின்ற ஹீரோக்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஒரே படம் RRR, அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவர் தெரிய வராரு. அடுத்த படம் தேவாரா, அந்த படத்தை இது பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் பண்ணி அப்படி அந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ஏன் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு தெரியலைங்க. நீங்கள் தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக ஒரு பெரிய அளவில் ஒரு பப்ளிஷ் பண்ண படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, லியோ. அந்த படத்துக்கு ஹைப் அப்படி இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு பெயர், அவர் எல்சியூ அப்படின்ற ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதுக்குள்ளே அந்த படம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அளவில் ஹைப் இருந்துச்சு. ஆனால் அந்த ஹைப் பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆடியன்ஸு, கேரளா ஆடியன்ஸு 2 பேருக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. வேறு வெளியே எங்கேயும் போகவே இல்லை. அது விஜய் சாருக்கு தமிழ் ஃபேன்ஸ் இருக்காங்க, கேரளா சைடில் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே 2 மட்டுமே தான் டார்கெட் ஆகுது. அது லேவுக்கு மட்டும் இல்லை, நிறைய தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினி சார் படமாகட்டும், ஒரு அஜித் சார் படமாகட்டும், இவங்க படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ்நாட்டில் ஓடும், இல்லை கேரளாவில் ஓடும். இப்படி தான் ஓடுதே தவிர ஆல் இண்டியா ஃபுல்லாக ஓடுற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹைப் கொடுக்குற மாதிரி அந்த படத்தை ப்ரொமோட்டே பண்ண மாட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஆடியன்ஸ், இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் அப்படியே டிஃப்ரெண்ட்டுங்க. அங்கே ஒரு படத்தை பெரிய அளவில் பேசுகிறாங்கன்னா, ஒரு பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி ஒன்றா இருந்து அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அந்த படத்துக்கு அகைன்ஸ்டாக எங்கேயுமே ஒரு நெகட்டிவிட்டின்றதை காணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது மொதல் நாளே டேக் ஓட்டுறாங்க ஃபேன்ஸ், இந்த படம் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி டேக் ஓட்டுறாங்க. இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் இப்படி டிசாஸ்டர்னு டேக் ஓட்டினா அந்த படத்துக்கு இருக்கிற மதிப்பே போயிடும். அந்த படம் ஒரு ஃப்ளாப் படமாகவே மாறுது. அதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுது அந்த டேக்லாம் ஓகேங்களா. ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை காலி பண்ணுறது ஃபேன்ஸ்
ஒரு படத்தை எப்படி காலி பண்ணலான்னு யோசிச்சு அப்படி காலி பண்ணுறாங்க இங்கே தமிழ் ஃபேன்ஸ் இந்த தமிழ் சினிமாவில். ஆனால் அதர் இண்டஸ்ட்ரி பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ காந்தாரா அப்படின்ற படம் வச்சிங்க கன்னடத்தில், அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த லாஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஃபைட் சீனு, அந்த ஒரு சவுண்டு விட்றது ஹீரோ, அந்த ஆன்னு சவுண்டு விடுவார்ல, ஓன்னு சவுண்டு விடுவார், அந்த ஒரு சீன்ஸ் மட்டும் தான் அந்த படத்தில் கூஸ் பம்ப்ஸு. அதை வச்சு ஓட்டி அந்த படம் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக டெவலப் ஆகி இந்தியா ஃபுல்லாக அந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட் ஆகி ஒரு கம்மி பட்ஜெட்டில் போட்டு பெரிய படத்தை எடுத்துட்டாங்க. அந்த படத்துக்கு வந்து பார்ட் 2 ஒன்று எடுத்து அந்த படத்துக்கு ஹைப் வந்து பெரிய அளவில் இருக்குது. அதேமாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் எந்த படமும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட் ஆகி இந்தியா ஃபுல்லாக எங்கேயுமே ஹிட் ஆகவே இல்லை. அப்படி ஹிட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் தமிழ்நாடு அப்படி இல்லைன்னா கேரளா, இங்கே மட்டும்தான் ஹிட் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபேன்ஸே வந்து ஒரு படத்தை ரீச் பண்ணுற அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டுறாங்க. அந்த படத்தை அகென்ஸ்டாக நெகட்டிவ் டாக் போடுறாங்க, அப்படியே முடிஞ்சு போயிடுது, நம்ம சைட்லேயே முடிஞ்சு போயிடுதுங்க. அதுக்கப்புறம் விமர்சகர்கள் அப்படின்ற பேரில் இருக்காங்களே, அவங்கள வந்து நம்ம வந்து சொல்லியே ஆகணும். முக்கியமாக சொல்லப்போனால் புழு சட்டை மாறன், அப்புறம் வந்து வடைபேச்சு, அப்புறம் வந்து பாண்டா, இதுமாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக ஒரு படத்தை வந்து அப்படி பாசிட்டிவாக பேசணுன்னா அவங்களுக்கு மட்டும் பாசிட்டிவாக பேசிடுவாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வன்மம் வந்துச்சுன்னா அந்த வன்மத்தை அந்த விமர்சனத்தில் கக்கிடுவாங்க. நீங்கள் வந்து கங்குவா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுங்க. கங்குவா படம் வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான். ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், நம்ம தமிழ் சினிமாவில் இது தாண்டா வந்து ஒரு பெரிய படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஹோப் இருந்துச்சு இந்த படத்து மேலே. அது வந்துச்சுன்னா ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கும் கோலிவுட்டுக்கு. ஆனால் அந்த படம் வந்து சுமாராக தான் இருந்துச்சு, நம்ம வந்து ஒத்துப்போம். ஆனால் அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு 9 மணிக்கெலாம் வந்து ட்வீட் போடுறாரு வலைபேச்சு அந்தணன், 10 பைசாவுக்கு தேராது அப்படின்ற மாதிரி. அதாவது தமிழ் சினிமாவோடைய ஒரு பெரிய ஹோப்பு கங்குவா. ரீசெண்ட் டைமில் நம்ம தமிழ் சினிமாலேருந்து ஒரு படம் வந்து அதிகமாக வசூல் பண்ணணும், முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு 1000 கோடி வசூல் பண்ணணும், அந்த ரேஞ்சுக்கு தான் அந்த படத்தை வந்து பில்டப் பண்ணி பேசினாங்க. ஞானவேல் ராஜா பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணார் அந்த படத்தை வந்து. ஞானவேல் ராஜா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், அந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொமோட் பண்ணி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல் வரணும் அப்படின்றதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த படம் வந்து சுமார் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. நீ என்ன சொல்லிருக்கலாம், ஓகே அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம், அப்படின்னா பரவாயில்ல ஏதோ பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு போட்டுக்கலாம். 10 பைசாவுக்கு போகாது அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த படத்துக்கான பெயர் அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அதிலே முடிஞ்சு போயிடுது. அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த படம் மூவ் ஆகாது. ஸோ இதேமாரி அவலங்கள் இங்கே நடக்குது. ஆனால் தெலுங்கு சைடில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, நம்ம ஊர் ஃப்ளாப் படம் தான் அந்த ஊரில் பெரிய படம் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் கங்குவாவை விட கேவலமான படம், மொக்கையான படம் தேவரா. அந்த படத்தை வந்து அனிருத் மட்டும்தான் காப்பாற்றி விட்டுருப்பாரு. அவ்வளோ கிரிஞ்சி சீன்ஸு, அவ்வளோ வந்து ஒரு ஓவர் ஆக்டிங்கு அவ்வளோ இருந்துச்சு அந்த தேவரா படத்தில். அந்த படத்தை வந்து அங்கே இருக்கிற ரிவ்யூவர்ஸ் யாருமே வந்து கிண்டல் அடிக்கல, ட்ரோல் பண்ணல, அந்த ஃபேன்ஸை ட்ரால் பண்ணல. அப்படி கொண்டாடி ஒற்றுமையாக கொண்டாடி அந்த படத்தை வந்து ஒரு ஹிட்டு படமாகவே நம்ப வச்சு அந்த படத்தை வந்து மினிமம் 500 crores வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. புஷ்பா 2 3.5 மணி நேரம் படம் ஓடுதுங்க. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து 3 hours ஓடிச்சினாலே இந்த படம் லென்த்தாக இருக்குது, ஒன்றும் லாய்க் படாது, இது வந்து வேஸ்ட்டு, தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி ரிவ்யூவர்ஸை சொல்கிறாங்க. அங்கே வந்து 3.5 மணி நேரம், சொல்லப்போனால் 3 hours 21 minutes நினைக்கிறேன், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி 2 weeks ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 2வது வாரம் ஆரம்பத்திலே 1000 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி போஸ்டர் விடுறாங்க. இது வரைக்கும் அந்த படத்துலேருந்து ஒரு சீனை கூட கட் பண்ணல, இந்த படம் வந்து லேகாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குன்னு. ஆனால் அந்த படத்தை பார்த்த நிறைய பேர் கழுவி ஊற்றுறாங்க, செகண்ட் ஹாஃபு படு மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கழுவி ஊற்றுறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற நம்ம ஃப்ளாப் படம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு கூட புஷ்பா 2 இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் ஆன்லைனில் சொல்கிறாங்க. 3.21 minutes அந்த படம் ஓடுது. அந்த படத்தில் வந்து இது வரைக்கும் ஒரு சீனை கூட கட் பண்ண சொல்லி அந்த ஊரில் இருக்கிற விமர்சகர்கள் யாரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை, அந்த ஃபேன்ஸும் கேட்கல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து 3 hours கிராஸ் பண்ணிட்டாலே ஐயோ ஸ்லோவாக இருக்குது, கட் பண்ணியே ஆகணும், தூக்கம் வருது, அந்த ரேஞ்சுக்கு ரிவ்யூவர்ஸ் நாளே ஆரம்பிச்சிடறானுங்க அழுகுறதுக்கு. அதை பார்த்துட்டு அந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், அந்த டைரக்டர் ஆகட்டும், அந்த படக்குழு வந்து அந்த படத்தையும் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி அந்த படத்தை நாஸ்தி பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, கங்குவா படம் 2 hours 40 minutes தான். அதை பார்க்குறதுக்கே அவனுக்கு பொறுமை இல்லையா, அதை கட் பண்ண சொல்லி அதையும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரிவ்யூவர்ஸ், சில ஃபேன்ஸு, இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே அப்படியே மட்டம் தட்டிகிட்டே வராங்க. அதுக்கு வந்து இன்னொரு காரணம் சொல்லலாம். ரிவ்யூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சார் படத்தை மட்டும் ஆகா ஓகோன்னு சொல்கிறதும் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது ஜாதி படங்கள் நம்ம தமிழ் சினிமாவை போட்டு நாசம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன். நீங்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல,
ஜாதி படம் எடுக்கிறவங்க ஆக்டர்ஸு, ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்ஸு, ஜாதி படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் இவங்க மட்டும்தான் இங்கே ஓஹோன்னு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் கிடச்சிடுது. அதை வச்சு அவங்க திரும்ப 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 அதே பேட்டர்னில் அதே படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரியே பார்த்தீங்கன்னா விமர்சகர்களும் ஓஹோ இது தாண்டா சினிமா, உலக சினிமாடா, 100க்கு 100 மதிப்பெண்டா அப்படின்னு புகழ்ந்து புகழ்ந்து பேசி தமிழ் சினிமாவில் ஒருவேளை இதுதான் நல்ல கதையோ அப்படின்ற மாதிரி வேறு திங்கிங்கே வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் சினிமாவை அப்படியே முடிச்சு விடுறாங்க இந்த செட் ஆஃப் டைரக்டர்ஸும். ஓகேங்களா? ஸோ இதுவும் இங்கே வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, நம்ம தமிழ் சினிமா வந்து 1000 கோடி வசூல் வரவே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக ஒரே ஒரு ஹோப், கூலி, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவருடைய ஏஜ், அவருடைய ஃபேமஸ்ஸு, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவோ 1000 கோடி வசூலை நம்ம தமிழ் சினிமா ரீச் பண்ணிடணும். ஆனால் அவருக்கு அகென்ஸ்டாக நிறைய பேர் இங்கே வந்து அப்படி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி கூலி படம் வந்து ஃபஸ்ட்டு டைம் தமிழ் சினிமாவில் 1000 கோடி வசூல் பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தில் கொஞ்சம் சொதப்பிட்டார். பட் இருந்தாலும் கூலி படத்தில் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு தரமான ஹிட்டாக கொடுத்து நம்ம தமிழ் சினிமாவை அப்படி நிப்பாட்டினார்னா மனசுக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து குட் பேட் அக்லி படம் வருது, விடாமுயற்சி படம் வருது, விஜய் சாருக்கு வந்து விஜய் 69 வருது. ஸோ இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூல் போகுமான்னு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல படமாக பேன் இண்டியா அளவுக்கு வந்து அந்த படத்தை ரீச் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடிச்சு விடாமல் அந்த படத்தை வந்து பேன் இண்டியா அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஃபேன்ஸ் வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து அந்த படத்துக்கு அகேன்ஸ்டாக நெகட்டிவ் டேக் ஓட்டி அந்த படத்தை வந்து காலி பண்ண ட்ரை பண்ணுறதெல்லாம் வந்து இதெல்லாம் விட்டுடுங்க. மற்ற இண்டஸ்ட்ரி பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. ஒன்றுத்துக்குமே புண்ணில்லாத படம்டா புஷ்பா 2. அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து 1000 கோடி அடிக்குதுன்னா நம்ம தமிழ் சினிமா என்ன குறைச்ச சொல்லுங்கள், நீங்களே சொல்லலாம். நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்ன குறைச்ச? ஹச்சி வினோத் வலிமை படத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸு தெரிக்க விட்டுருப்பார். அதேமாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாலேயே எங்கேயுமே வரல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த படத்தை வந்து சென்டிமெண்ட்லாம் போட்டு அந்த படத்தை சொதப்பி விட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லியோ மேக்கிங் வந்து லோகேஷ் கனராஜ் வந்து அப்படி தெரிக்க விட்டுருப்பார். ஆனால் அந்த படத்துலையும் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் போட்டு சொதப்பி விட்டுருப்பார். ஸோ அங்கங்கே சொதப்பல் இருக்குது. ஆனால் அந்த சொதப்பலை மறைச்சி தான் அந்த ஃபேன்ஸு அந்த விமர்சகர்கள்லாம் அந்த படத்தை பூஸ்ட் பண்ணி ஒரு பேன் இண்டியா அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஹிட் ஆக்கணும்னா அந்த படம் வந்து வேறு லெவலில் வந்து அடுத்த பார்ட் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து உருவாக்கும். ஸோ அப்போ தான் அந்த செகண்ட் பார்ட் வந்து ஈஸியாக 1000 கோடி அடிக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது கிடையாது. சின்ன ஃபால்ட் இருந்தால் போதும், முடிஞ்சு போச்சு அந்த படம். அதுதான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு சேனல் பார்த்தாங்க. அது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த படத்தையும் வந்து ட்ரோல் பண்ணி பார்த்ததில்ல. அதாவது ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாக ட்ரோல் பண்ணி நான் பார்த்ததில்ல. இந்தியன் 2 அப்படின்ற ஒரு படம், அந்த படத்தை ஃபுல் லென்த் வீடியோவை ட்ரோல் பண்ணுறாங்க. இதேமாதிரி வந்து வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை ஃபுல்லாக ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோவை போட்டு அதில் பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. நீ ட்ரோல் பண்ணலாம், ஒரு 2 சீன்ஸ் வந்து டைலாக் வச்சு ட்ரோல் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் வீடியோ கமல் சார்ன்ற ஒரு லெஜண்ட், அவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு லெஜண்ட். ஓகேங்களா? சிவாஜி சாருக்கு அப்புறம் வந்து நடிப்பினுடைய ஒரு சிகரம். அவர் படத்தை கொஞ்சம் சொதப்பி போச்சு. ஓகே, படம் நல்லா ஓகே. அதுக்காக அதை வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி ஃபேன்ஸ் வந்து ஆன்லைனில் அடித்தாங்க, அதெல்லாம் ஓகே, ஒத்துக்குங்க. நீங்கள் மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணீங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நடக்கிறது தான். நீங்கள் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சேனலை வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வீடியோ அந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோல் பண்ணிங்கன்னா அந்த டைரக்டருக்கு என்ன ஹோப் இருக்கும் அடுத்த படம் எடுக்கிறதுல? அடுத்த பார்ட் 3 அதில் என்ன ஹோப் அவருக்கு வரும் சொல்லுங்கள்? இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா வந்து நாசம் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஆளுங்க மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இங்கே இருக்கிற இவங்க வந்து ஒற்றுமையாக இருந்து ஒரு படத்தை வந்து பூஸ்ட் பண்ணி அப்படி வெளியே கொண்டு போனாங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வருஷலாக 1000 கோடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் நடக்குமா அப்படின்னு தெரியல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவிலே தரமான படங்கள் கொடுக்குற 2 இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒன்று தமிழ் சினிமா, இன்னொன்று மலையாள சினிமா. இந்த 2 சினிமாவில் மட்டும்தான் தரமான படங்கள். அதாவது மகாராஜா, மஞ்சுமல் பாய்ஸ், ஆடு ஜீவிதம், அதுக்கப்புறம் வந்து லப்பர் பந்து, இதுமாரி பார்த்தீங்கன்னா தரமான படங்கள் வந்திருக்குது. எல்லோரும் பிடிக்கிற மாதிரி படங்கள் வந்திருக்குது. இந்த பக்கம் நீங்கள் சொல்லலாம் தேவாரா, புஷ்பா 2 இதெல்லாம் சொல்லிட்டுருக்கலாம். அதெல்லாம் வந்து சும்மா ஒன்றுத்துக்குமே புண்ணில்லாத படங்கள். அந்த புண்ணியலாத படங்கள்லாம் 1000 கோடி வசூல் பண்ணுங்கன்னா அங்கே இருக்கிற ஒற்றுமை மட்டும் தான் காரணம். ஸோ அந்த ஒற்றுமை நமக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.